Hello friends, welcome to Bright Future channel. இந்த சேனல் பார்த்தீங்கன்னா நீங்க என்ன வீடியோ பத்தி நம்ம பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா காமராஜ் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி இந்த காலேஜோட 2024 கட் ஆஃப் தான் பார்க்க போறோம். இந்த காலேஜ் பார்த்தீங்கன்னா ஒரு அட்டானமஸ் காலேஜ்ங்க. இந்த காலேஜ் எங்க லொகேட் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா மதுரை டிஸ்ட்ரிக்ட்ல லொகேட் இருக்கக்கூடிய ஒரு காலேஜ்ங்க. இந்த காலேஜோட கோட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 4959 கொடுத்திருக்காங்க. ஒவ்வொரு காலேஜுக்கும் பாத்தீங்கன்னா கவுன்சிலிங் கோட் ரொம்ப முக்கியம். ஏன்னா ஒரே நேம்ல பாத்தீங்கன்னா நிறைய காலேஜஸ் இருக்கனால சாய்ஸ் ஃபில்லிங் அப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு கன்ஃபியூஷன் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக பாத்தீங்கன்னா ஒவ்வொரு காலேஜுக்கும் தனித்தனியாக உங்களுக்கு கவுன்சிலிங் கோட் கொடுத்திருக்காங்க. அதை நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த காலேஜ்ல என்னென்ன கோர்சஸ் எல்லாம் ஆஃபர் பண்றாங்க, அந்த கோர்ஸ்லாம் பாத்தீங்கன்னா 2024 எவ்வளவு கட் ஆஃப்ல க்ளோஸ் இருக்கு அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்கலாம் வாங்க. இந்த காலேஜ்ல ஃபர்ஸ்ட் உங்களுக்கு என்ன கோர்ஸ் கொடுத்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏஐடிஎஸ் கொடுத்திருக்காங்க. இந்த கோர்ஸ்க்கான கட் ஆஃப் பாத்தீங்கன்னா ஓசி கேட்டகரியில 160 கட் ஆஃப்க்கும், பிசி கேட்டகரியில உங்களுக்கு 151 கட் ஆஃப்க்கும், பிசிஎம்ல 151 கட் ஆஃப்க்கும், எம்பிசில 136 கட் ஆஃப்க்கும், எஸ்சில 112 கட் ஆஃப்க்கும், எஸ்சில 101 கட் ஆஃப்க்கும் லாஸ்ட் உங்களுக்கு க்ளோஸ் ஆயிருக்கு. அந்த அதுக்கு கீழ பயோடெக்னாலஜி கொடுத்திருக்காங்க. இந்த கோர்ஸ்க்கான கட் ஆஃப் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஓசி கேட்டகரியில 157 கட் ஆஃப்க்கும், பிசி கேட்டகரியில 139 கட் ஆஃப்க்கும், பிசிஎம்ல 139 கட் ஆஃப்க்கும், எம்பிசில 102 கட் ஆஃப்க்கும், எஸ்சில 151 கட் ஆஃப்க்கும் லாஸ்ட் உங்களுக்கு க்ளோஸ் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா சிவில் இன்ஜினியரிங் கொடுத்திருக்காங்க. அந்த கோர்ஸ்க்கான கட் ஆஃப் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்கிரீன்ல தெரியும் நினைக்கிறேன், அப்படியே பாத்துக்கோங்க. அந்த அடுத்தது உங்களுக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் கொடுத்திருக்காங்க. இந்த கோர்ஸ்க்கான கட் ஆஃப் பாத்தீங்கன்னா ஓசி கேட்டகரியில 169 கட் ஆஃப், பிசிஎம்ல 145 கட் ஆஃப்க்கும், எம்பிசில பாத்தீங்கன்னா 140 கட் ஆஃப்க்கும், எஸ்சில 91 கட் ஆஃப், எஸ்சிஏல 109 கட் ஆஃப்க்கு லாஸ்ட் உங்களுக்கு க்ளோஸ் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் கொடுத்திருக்காங்க. இந்த கோர்ஸ்க்கான கட் ஆஃப் பாத்தீங்கன்னா ஓசி கேட்டகரியில 161 கட் ஆஃப்க்கும், பிசி கேட்டகரியில 151 கட் ஆஃப்க்கும், பிசிஎம்ல 152 கட் ஆஃப்க்கும், எம்பிசில 135 கட் ஆஃப்க்கும், எஸ்சில சீட்ஸ் எதுவும் க்ளோஸ் ஆகல. அந்த சீட்ஸ் எதுவும் இருந்திருக்காது. அதனால அடுத்தது உங்களுக்கு பாத்தீங்கன்னா எஸ்சிஏல 122 கட் ஆஃப்க்கு லாஸ்ட் உங்களுக்கு க்ளோஸ் ஆயிருக்கு. அடுத்ததா பாத்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரிபிள் கோர்ஸ், அதாவது பாத்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங். இந்த கோர்ஸ்க்கான கட் ஆஃப் பாத்தீங்கன்னா ஓசி கேட்டகரியில 145 கட் ஆஃப்க்கும், பிசி கேட்டகரியில 148 கட் ஆஃப், பிசிஎம்ல உங்களுக்கு 139 கட் ஆஃப்க்கும், எம்பிசில 120 கட் ஆஃப்க்கும், எஸ்சில 133 கட் ஆஃப்க்கும் லாஸ்ட் உங்களுக்கு க்ளோஸ் ஆயிருக்கு. அதை நோட் பண்ணிக்கோங்க. அதனால அடுத்தது உங்களுக்கு ஐடி கோர்ஸ் கொடுத்திருக்காங்க. அதாவது பாத்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி. இந்த கோர்ஸ்க்கான கட் ஆஃப் பாத்தீங்கன்னா ஓசி கேட்டகரியில 162 கட் ஆஃப்க்கும், பிசி கேட்டகரியில 151 கட் ஆஃப்க்கும், பிசிஎம்ல 93 கட் ஆஃப்க்கும், எம்பிசில 133 கட் ஆஃப்க்கும், எஸ்சில 89 கட் ஆஃப்க்கும் லாஸ்ட் உங்களுக்கு க்ளோஸ் ஆயிருக்கு. அதனால அடுத்தது உங்களுக்கு மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் கொடுத்திருக்காங்க. இந்த கோர்ஸ்க்கான கட் ஆஃப் பாத்தீங்கன்னா ஓசி கேட்டகரியில 135 கட் ஆஃப்க்கும், பிசில பாத்தீங்கன்னா உங்களுக்கு 125 கட் ஆஃப்க்கும், பிசிஎம்ல சீட்ஸ் எதுவும் க்ளோஸ் ஆகல. அந்த எம்பிசில 101 கட் ஆஃப்க்கும், எஸ்சில 131 கட் ஆஃப்க்கும் லாஸ்ட் உங்களுக்கு க்ளோஸ் ஆயிருக்கு. ஃபைனலா பாத்தீங்கன்னா உங்களுக்கு மெக்காட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் கொடுத்திருக்காங்க. இந்த கோர்ஸ்க்கான கட் ஆஃப் பாத்தீங்கன்னா ஓசி கேட்டகரியில 138 கட் ஆஃப்க்கும், பிசி கேட்டகரியில 123 கட் ஆஃப்க்கும், பிசிஎம்ல உங்களுக்கு 125 கட் ஆஃப்க்கும், எம்பிசில 111 கட் ஆஃப்க்கு லாஸ்ட் உங்களுக்கு க்ளோஸ் ஆயிருக்கு. ஓகே, காமராஜ் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி காலேஜோட 2024 கட் ஆஃப் நம்ம பார்த்தாச்சு. ஒவ்வொரு காலேஜுக்கும் பாத்தீங்கன்னா கவுன்சிலிங் கோட் ரொம்ப முக்கியம், அதை நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த காலேஜ்ல ஏதாவது டவுட் இருந்தாலும், கவுன்சிலிங் சாய்ஸ் ஃபில்லிங்ல ஏதாவது டவுட் இருந்தாலும் ஸ்கிரீன்ல தெரிய நம்பருக்கு கால் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முக்கியமா பாத்தீங்கன்னா இந்த வீடியோ 12th படிக்கிற ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். Thank you for watching.